ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அம்பேத்கர் வியூ பற்றின கொஷினை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷன் இன் ரிலேஷன் டு மாடர்ன் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ், மாடர்ன் வேல்யூ அண்ட் எஜுகேஷன்னா என்ன, மாடர்ன் வேல்யூஸ்னால் என்ன, அண்ட் தென் மீனிங் ஆஃப் ஈக்குவாலிட்டி, மீனிங் ஆஃப் ஈக்விட்டி, அண்ட் தென் கான்செப்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேல்யூஸ் ரெஃபர்ஸ் டு ஆப்ஜெக்ட் தட் ஹியூமன் பீங்ஸ் கன்சிடர் டிசைரபிள் அண்ட் வர்த்தி ஆஃப் பர்சியூட் அப்படின்றது ட்ரையிங் டு அச்சீவ் இன் தேர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவனுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியணும், அவனுடைய தாட்ஸ், அவனுடைய ஃபீலிங்ஸ், அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியணும் இந்த சொசைட்டியில். ஸோ அவர் ஏர்லி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயின்லி எதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுன்னா, இன்ஃபர்மேஷனை வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி தான் வந்து ஏர்லி எஜுகேஷன் இருந்தது. ஸோ இது வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஏர்லி எஜுகேஷனில். ஸோ ரீஜனல் பேஸ்டு வேல்யூஸ் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ் ஆன். ஸோ ஏர்லி எஜுகேஷனில் வந்து ரீஜனல் பேஸ்டு வேல்யூஸை வந்து நிறையவே வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான் இருந்தது. ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நடக்குதா அந்த பசங்களுக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணுறதால அவங்களுக்கு என்ன பற்றியான நாலேஜ் வந்து அவ்வளோ கிடைக்காது. ஸோ அதனால் கிரிட்டிக்கல் நாலேஜ், கிரிட்டிக்கல் திங்கிங் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாமே வந்து அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குமான்னா கிடையாது. அண்ட் இட் வாஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இருந்தது. ஒரு டீச்சர் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னும் போது டூ வே கம்யூனிகேஷன் நடக்கும். பசங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த பசங்க வந்து பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அந்த பசங்களுக்கு எந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், டெசிஷன் மேக்கிங் அது எல்லாத்துக்குமே வந்து லிமிட்டட் ஸ்கோப் தான் இருந்தது. ஸோ ஒன்லி ஃபியூ காட் தி எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஏர்லி எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏர்லி எஜுகேஷன் சிஸ்டமில் கேஸ்ட் வைஸ் தான் வந்து எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது அந்த ஸ்டேஜில். ஸோ நவ் இப்போ ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேஸ் எவால்வ் அண்ட் இட் வாஸ் கிவன் மச் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மாடர்ன் வேல்யூஸ் இன் எஜுகேஷன். ஸோ இப்போ ப்ரெசன்ட் எஜுகேஷனில் வந்து பசங்களுக்கு நிறையவே நாலேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், அவங்களுக்கு ஒரு தாட்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க சொல்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ கிவன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு தி சாய்ஸஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட். எப்படி வந்து அவங்களோட தாட்ஸ், அவங்களுடைய ஃப்ரீடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை அவங்க சூஸ் பண்ணி படிக்கலாம், அவங்களுடைய கரியரை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போல்லாம் அப்படி இல்லை, ஒரே ஒரு எஜுகேஷன் அப்படின்னா இதுதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது. பட் இப்போ வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய சாய்ஸில் வந்து படிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து மாடர்ன் எஜுகேஷனில் வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் வந்து பசங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து எந்த ஒரு கேஸ்ட் சிஸ்டமும் இல்லாமல் எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கணுன்றது தான் ஒரு மெயின் அச்சீவாகவே இருக்குது. ஸோ அக்செப்டன்ஸ் பிட்வீன் பீப்புள், கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ everyone having the right to have a safe and secure life. எல்லாருக்குமே வந்து அந்த ரைட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சேஃப் லைஃப், செக்யூர் லைஃப் இருக்கணும் அப்படின்றது. ஸோ கேரிங் ஃபார் நேச்சர், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸாக ஒரு சப்ஜெக்ட் வருது, நேச்சர் எப்படி கேர் பண்ணணுன்றது. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தேர் வேல்யூஸ். ஓகே, ஸோ அவங்களே வேல்யூஸ் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் வேல்யூ அண்ட் எஜுகேஷன் ஹெல்பிங் தி பீப்புள் டு வெல்கம் தி பீப்புள் டு இன்னோவேட், கிரியேட்டிவ் அண்ட் நியூ திங்கிங். ஸோ இந்த மாடர்ன் வேல்யூ எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாவோ, கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாவோ, ஒரு நியூ திங்கிங் ஸ்டூடெண்ட்டாவோ வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாடர்ன் எஜுகேஷன். ஓகே, ஸோ மாடர்ன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேல்யூஸ் ஆர் கிளாஸிஃபைட் டிஃப்ரெண்ட்லி ஆஸ். ஸோ வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சனல் வேல்யூ, ரிலீஜியஸ் வேல்யூ, சோஷியல் வேல்யூ, எக்கனாமிக் வேல்யூ, பொலிட்டிக்கல் வேல்யூ, இன்டலெக்சுவல் வேல்யூ, moral value. Among this, the political value like democracy, equality, secularism, internalism, etc. exert great influence on education. இந்த பொலிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து நிறையவே வந்து எஜுகேஷனில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அமாங் திஸ் வி ஷல் டிஸ்கஸ் இன் டீடைல் இன் தி ஃபாலோவிங் செக்ஷன். ஸோ இதில் வச்சு நம்ம எதை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நல்லா ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவைடிங் சேம் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இன் ஈக்குவல் மெஷர்ஸ். எல்லாருக்குமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவல் மெஷரில் தான் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி ரிஃபர்ஸ் டு ஆல் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். ஸோ எந்த ஒரு கேஸ்ட், எந்த ஒரு ரிலீஜியஸ், எந்த ஒரு இடத்துலேருந்து வந்தாலுமே எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல். ஸோ they கேன் என்ஜாய் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரோக்ரஸ் இன் லைஃப். ஸோ அவங்களோட லைஃப் ப்ரோக்ரஸ் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அவங்களோட நல்ல என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுவாங்க. தட் இஸ் ப்ரொவைடிங் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரோக்ரஸ் இன் ஈக்குவல் மெஷர்ஸ் டு ஆல் அண்ட் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஈக்குவலி. On a fundamental basis of equality, all people are created equal and all should get equal rights and opportunities. So ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பீப்புளும் வந்து ஈக்குவலாக தான் வந்து க்ரியேட் பண்ணணும், ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, ஸோ எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலுமே சரி, எந்த ஒரு கேஸ்ட்லேருந்து வந்தாலுமே சரி, அவங்க ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத இந்த டயக்ராம். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்ன? ஈக்குவாலிட்டினா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதா ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா ப்ரொவைடிங் அப்ரோப்ரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அடிக்குவேட் மெஷர்ஸ். ஸோ அந்தந்த தகுதிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்தந்த அடிக்குவேட் மெஷர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேச்சர் ஆல் மென் ஆர் நெய்தர் ஈக்குவல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நார் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ அதுவே ஈக்விட்டி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம். யாருக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கும்போது தான் அந்த ஈக்விட்டின்ற கான்செப்ட் வருது. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை. எதனால் அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து கம்மியாக ஃபீல் பண்ணும்போது அவங்கள இன்னும் ஒரு பூஸ்டப் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதோட இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்து நல்ல ஒரு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்னும் நல்லாவே நம்ம அளவுக்கு வந்து அவங்களால வர முடியும் அப்படின்றது தான் வந்து ஈக்விட்டி. ஸோ த நேச்சர் ஆல் மென் ஆர் நெய்தர் ஈக்குவல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி physical features nor in respect of the mental abilities. Some are stronger, some are weaker than others. ஸோ ஒரு சிலர் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் கொடுத்தா போதும். பட் some are weaker, ஸோ அவங்களுக்கு இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் கேர். ஓகே, ஸோ some are intelligent and capable than others. So providing them special consciousness according to their ability and helping them to progress on where with others is known as equity. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கான்ஷியஸ் கொடுத்து நம்ம பண்ணுறது தான் வந்து ஈக்விட்டி அப்படின்றாங்க. ஸோ எஜுகேஷன் ஈக்விட்டி டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு எஜுகேஷன் ஈக்விட்டி. ஒன் இஸ் அ ஃபேர்னஸ், ஒன் இஸ் அ இன்க்ளூஷன். ஃபேர்னஸ் அப்படின்றது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் வித்தவுட் கன்சிடரிங் ஒன்லி தேர் அகாடமிக் சக்ஸஸ். ஸோ அவங்களுடைய அகாடமிக் சக்ஸஸ் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். எப்படின்றது, ஒரு சிலருக்கு நல்லாவே படிக்க வரும், ஒரு சிலருக்கு நல்லாவே விளையாட வரும். ஸோ அவங்களுக்கு வந்து படிக்க முடியாதுன்றது அவங்களை வந்து நம்ம வந்து ஒதுக்கிடக்கூடாது. ஓகே, ஸோ அந்த பசங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து எதில் வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்க்ளூஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டாண்டர்ட் தட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன், எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் டிசபிள்டு இன் அ எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ கான்செப்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி பார்த்து ஈக்விட்டி பார்த்து, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் தி நீட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வேரி ஃப்ரம் ஒன் அதர், ப்ரொவைடிங் தி சேம் ஆர் சிமிலர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் இன் தி சேம் மெஷர் cannot மேக் ஆல் ப்ரோக்ரஸ் ஈக்குவல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாராலையும் ஈஸியாக வந்துட முடியாது. ஒரு சில பசங்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து லைக் அவங்களால கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் அதில். ஸோ அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம இன்னும் நல்லா ஈக்குவலாக ப்ரோக்ரஸ் பண்ணோன்னா அவங்க இன்னும் நல்லாவே வந்து ப்ரோக்ரஸ் ஆவாங்க. ஸோ கன்சிடரிங் தி ஸ்பெஷல் நீட்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் கிடைக்குதா அப்படின்னா அவங்கள வந்து கன்சிடர் பண்ணி அப்ராப்ரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அடிக்குவேட் மெஷர் ஷுட் மேட் அவைலபிள் டு மேக் ஆல் பீப்புள் டு ப்ரோக்ரஸ் ஈக்குவலி. ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஒரு வால்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த வால் ஹைட்டில் வாலோட அதிகமாகவே ஹைட் இருக்காங்க. ஸோ அவங்களால ஈஸியாக ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுவே வந்து அவங்களுடைய ஒரு கம்மியாக வாலு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்க பசங்க இருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் வந்து ஒருத்த வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்கான், வாலோட ஹைட்டாக இருக்கான். இன்னொருத்த வந்து மிடில் வந்து வாலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கான், இன்னொருத்த வந்து ரொம்ப குட்டியாக இருக்கான். ஸோ அவனை 3 பேரும் வந்து நிற்க வச்சு கிரிக்கெட் பாருங்கள் அந்த வால்லேருந்து அப்படின்னா ஒருத்த மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ மற்ற 2 பேரால் பார்க்க முடியாது. ஸோ மற்ற 2 பேருக்கு நம்ம எப்படி பார்க்க வைக்கலாம் அப்படின்னா, கீழே இன்னொன்று ஒரு 2-3 ஸ்டாண்ட் வச்சு
வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களாலேயும் வந்து அந்த கிரிக்கெட் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தான் அந்த 2 பசங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோக்ரஸ் கொடுத்து அவங்களே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்றது தான் இந்த இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டியோட கான்செப்ட். Individual opportunity refers to what opportunity each individual gets. This will differ from one individual to another. Equal opportunity should not be taken to mean opportunity in equal measures, but opportunity for all to progress equally. So equity அப்படின்றது வந்து is equal to equality plus individual opportunity ரெண்டும் சேர்ந்தா தான் வந்து equity கிடைக்கும். That is distributing the opportunity for everyone is equal to distributing the opportunity equally to all plus extra consciousness and opportunity made available to socially disadvantaged people. ஸோ இது ரெண்டுமே கலந்தால் தான் ஈக்விட்டியே வரும் அப்படின்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் தி மாடர்ன் வேல்யூஸ் இன் எஜுகேஷன் வேர் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ மாடர்ன் வேல்யூஸ்னால் என்ன, ஸோ அது வந்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவிட்டி, இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, கான்செப்ட் என்னன்றது தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.